ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதோட கூட இன்றைக்கி வந்து அமாவாசையும் கூட. அதனால் அது ஒரு ஸ்பெஷல் டே தான் எங்களுக்கு. ஏன்னா எப்போவுமே வந்து நாங்கள் அமாவாசை படையல் வந்து மாதம் வர அந்த நாளில் வந்து படையல் போட்டுருவோம். அதாவது முன்னோர்களுக்கு நம்ம படையல் போடுறது தான் அமாவாசை படையல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் வீக் வந்து வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ என்னால் போட முடியல. அது வந்து கொஞ்சம் வேறு இன்னொரு வீடியோவில், அதாவது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அதோட ரீசனாக சொல்லியிருப்பேன். ஏன்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. ஆடி மாதத்தில் மொத்தம் 5 வெள்ளிக்கிழமை வந்தது. எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் வந்து அழகாக மாவிளக்கு தீபம் போட்டு அம்பாளுக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு அழகாக பூஜை பண்ணிக்கிட்டே வந்தேன். ஆனால் என்னால் கடைசி வாரம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. இதை தான் நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன். என்னோடய விஷயத்தில், அதாவது என்னோடய சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த ஒரு விஷயமுமே நம்ம வந்து கடவுளோட அனுமதி இல்லாமல் நம்மளால் முழுசாக கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி தான் எனக்கு வந்து கடைசி வெள்ளிக்கிழமை என்னால் பூஜை பண்ண முடியல. அதுக்குண்டான ரீசனை சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்க்கலன்னா கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து எப்பவும் போல் காலையில் நம்ம வெள்ளிக்கிழமை குத்து விளக்கு பூஜை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மத்தியானம் அமாவாசை படையல் செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, ஏன்னா போன வாரமே நம்ம வந்து வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ வந்து எடுக்கலை, அதாவது பூஜையே பண்ணலை. சரி, அதனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம காலையில் பூஜையை முடிச்சுடுவோம். சனிக்கிழமை அன்றைக்கி அந்த பூஜை எதுக்காக நின்றுதோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பூஜை பாத்திரம் வந்து தேய்ச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம செவ்வாய்க்கிழமை பூஜை அன்றைக்கி தான் வந்து பூஜை பாத்திரத்தை பயன்படுத்தி பூஜை செஞ்சோம். சரி, அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பூஜையும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் முடிவு பண்ணி பூஜையை காலையிலே ஆரம்பிச்சிட்டோம். எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சி வீடெல்லாம் தொடச்சி முடித்து, நாங்கள் எப்போவுமே வெள்ளிக்கிழமை காலையில் தான் வீடே தொடச்சி பூஜை செய்வோம். இது வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வரத்துக்கு முன்னாடியே எங்கள் மாமியார் அப்படி தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ நானுமே வந்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வீடெல்லாம் துடைக்கக்கூடாது, தொடச்சிக்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை பூஜைனா அன்றைக்கி வீடு தொடச்சி பூஜை செஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும். அதனால், ஏன்னா நான் வந்து வியாழக்கிழமையே நான் குபேர பூஜை செய்யும்போது கூட வீடை தொடச்சி க்ளீன் பண்ணி தான் செய்வேன். அதனால் மறுநாள் துடைக்க வேண்டியது இருக்காது. இருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு அந்த காலையில் வீடை தொடச்சி பூஜை செஞ்சால் தான் அந்த டேவே வந்து கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் வந்து நாங்கள் வந்து வெள்ளிக்கிழமை காலையில் தான் வீடு துடைப்போம். இது வந்து கொஞ்சம் சின்ன வீடியோ தான், ரொம்ப லென்த்தாக வந்து வீடியோ எடுக்கலை. ரொம்ப நாள் கழித்து எடுத்ததுனால கண்டினியூவாக எடுக்க முடியல. அதாவது ஏதோ ஒரு டிஸ்டர்ப் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சின்ன கிளிப்பிங் மட்டும் எடுத்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நான் என்ன, அந்த பக்தி பண்ணுறது மூலிமா நமக்கு என்னெல்லாம் நன்மை கிடைக்கும்னு நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதில் ஒரு சிஸ்டர் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக சொன்னாங்க. நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய விஷயங்களாக நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அதனால் இன்றைக்கி என்ன சொல்ல வரேன்னா, என்னோட இந்த பக்தி பயணத்தில் நான் செய்கிற பூஜைகளில் 1-2 சொல்லிக்கிட்டே வரேன். அந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த அமாவாசை படையல் பற்றி சொல்கிறேன். இந்த வீடியோவோட கடைசியில் வந்து நான் அந்த கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன் நாங்கள் படையல் போடுறத. இப்போ வந்து நம்ம அமாவாசை படையல் பற்றி பேசலாம். இன்றைக்கி வந்து நிறைய ஆன்மீக பேச்சாளர் இருக்கட்டும், இல்லை ஜோசியக்காரங்க இருக்கட்டும், இப்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம யார்கிட்ட போகிறோம், ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம சரி பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வாழ்க்கையில் கடந்து வந்துக்கிட்டே இருக்கோம். அப்படி வந்து தீர்க்க முடியாத சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு போகும். அப்போ வந்து எல்லாரும் என்ன சொல்கிறதுனா, முன்னோர்களோட ஆசீர்வாதம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகள் வந்து நம்மளை விட்டு சீக்கிரமாக முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் வந்தால் ரொம்ப நல்லது. அது எப்படி நம்ம வந்து சாத்தியமாக ஆக்கிக்கலாம் நம்ம வாழ்க்கையில், நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோடு நமக்கு வர பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். பிரச்சனை இல்லாத யாரும் வாழ முடியாது, ஆனால் குறைச்சிக்கலான்றத நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. எப்படின்னா, இந்த அமாவாசைன்னு ஒரு நாள் வரும். அந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போவாங்க அப்படின்றத ஒரு ஐதீகமாகவே நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க.
சில ஊர்களில் இதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. நானே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அமாவாசையா, அது என்ன அமாவாசைக்கு படைக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த யூடியூப் வந்த பிறகு ஒரு சிலர் வீட்டில் வந்து இந்த படையலுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்து நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா வந்து கண்டிப்பாக இந்த படையல் வந்து போடுவாங்க. அதனால் எனக்கு வந்து தெரியும். அதே மாதிரி நான் இங்கே வந்த பிறகு எங்கள் மாமியார் வந்து அவங்க மாமனார் மாமியாருக்காக இந்த அமாவாசை படையல் செஞ்சாங்க. அப்படியே எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய தெரிஞ்சிக்க முடிஞ்சுது. இந்த அமாவாசை படையல் ஏன் செய்கிறாங்கன்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது யூடியூப் வழியாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம நன்மைக்காக தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சொல்லி கொடுத்த விஷயத்த நம்ம வாழ்க்கையோடு நம்ம பொருத்திக்கிட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம மேலே வந்துடும். அது வந்து என்னோடய வாழ்க்கையில் நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ. இதுக்கப்புறம் வந்து என்ன சொல்ல வரேன்னா, அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் வந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன். இது வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையோட ஒன்றிய சில விஷயங்கள் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லி கொடுப்பேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே என்னெல்லாம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.